சீமான் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவர் விருச்சிக ராசி. நான் இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் என்னோடய வீடியோ எத்தனை எடுத்து பார்த்தாலும் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க விருச்சிக ராசிக்காரருக்கு விஸ்வரூப வெற்றின்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீமான் அண்ணாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அவங்க யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டிங்களா நின்று கேட்பீங்கன்னு, அது நின்று கேட்குற கடைக்கோடியில் ஒத்தி நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய மக்கள் என்னுடைய உணர்வுன்னு சொல்லும்போது இயல்பாகவே அந்த ரத்தம் வந்து சூடேறத்தான் செய்யும். அந்த வகையில் இவ்வளோ அடித்தாலும் ஒரு மனுஷன் தாங்குறான்டா அப்படின்னா அது சீமான் அண்ணா தான் இசிகொல்ட்டு போட்டால். ஆனால் இந்த தடவை ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் கூட்டணி வச்சா அவருடைய கட்சி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த முடியும். ஸோ கூட்டணியின் மூலமாகத்தான் அவருக்கு இயங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு 6 மாத காலம் குரு ஒரு மாதிரியும் ஒரு 6 மாத காலம் குரு வேறு மாதிரியும் செய்யப்பட போகிறார் நம்ம கோச்சார் ரீதியாக பார்த்தோம்னா. ஸோ மே மாதம் வரைக்கும் குருவோட பொசிஷன் வேறு மாதிரி இருக்க போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சவங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்க போகுது. நான் எடப்பாடியாக்கு நீங்கள் மே மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு இருக்கும். அதனால வந்து நிறைய எதிரிகளை உள்ளுக்குள்ளேயே சம்பாதிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து மே மாதம் தாண்டிச்சுன்னா 11ஆம் இடத்துல வந்து லாபகுருவை வந்து எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணுவார். ஸோ நம்ம அதை அனுமானிக்கவே முடியாது. அதனால தான் நான் திரும்ப அந்த எலெக்ஷன் டேட் அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சீமான் அண்ணாவுக்கு பொறுத்த வரைக்குமே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அவரை நம்ம கொஞ்சம் மைனூட் பண்ணி பார்த்தோன்னா ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் விஸ்வரூப வெற்றி தான். 5ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. 5ஆம் இடம் என்ன, பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு, கௌரவம், கீர்த்தி எல்லாம் அந்தான்னு கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி அமைதியாக இருக்காரோ அதே மாதிரி அமைதியாக இருப்பார். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை கொஞ்சம் அவர் நின்று களமாடுவார். இது வரைக்கும் ரொம்ப நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருப்பார். இந்த தடவை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இயல்பாக. ஏன்னா குருலாம் ஜாதகரை வச்சு எடுக்கும்போது நான் ஜோதிடராக பேசணும் அப்படின்னா 8ஆம் இடம் என்பது மனம் சார்ந்து 8, 4 இந்த பண்ணலாம் மனம் சார்ந்து இயங்கக்கூடிய இடங்கள். அப்போ கொஞ்சம் நின்று ஒரு கிளாரிட்டியோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுன்ற தாட்டு அவர் ஜாதகப்படி சீமான் அண்ணாக்கு இந்த நேரம் போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக அவர் கூட்டணியோடு சேர்ந்தார் என்றால் ஜெயிப்பார். தனியாக வந்து நின்று களம் காணுவேன் என்று பார்த்தால் தவறாக எடுத்துக்கோனா எல்லாரும் போல் வேடிக்கை பார்த்து விட்டு சூப்பராக பேசுனீங்கன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் கட்சிக்கு. நாட் ஒன்லி அவருக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது.